பி ரெடி கைஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கான திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். எஸ் கைஸ், கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் திங் CL20 லீக் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. ஸோ கம்ப்ளீட்லி வித் டிஃப்ரெண்ட் ரூல்ஸில் இருக்க போகுது. ஸோ அது என்னென்ன ரூல்ஸாக இருக்க போகுது அண்ட் சிஎஸ்கே இதில் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களா, அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். அண்ட் கைஸ், இந்த ஒரு 6 சீட்டிங் மான்ஸ்டர் டானவன் ஃபெரேரா டிஎஸ்கேக்கு என்னம்மா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ தென் சிஎஸ்கேல இந்த 6 சீட்டிங் மான்ஸ்டரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, சிஎஸ்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்லி நம்மளோட CL20 லீக் பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். CL20 லீகை திருப்பி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ECB ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பாக CL20 லீக் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். பிகாஸ் இங்கே செம்மையான ட்விஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க. பிகாஸ் நம்மளுடைய ஜெய்ஷாமே அப்ரூவ் கொடுத்துருக்காராமா இந்த CL20 லீகுக்காக. பட் இந்த வருஷம் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக CL20 லீக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இதோடைய ரூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், எல்லா ஃப்ரான்ச்சைஸியுமே அப்படின்னு ஒரு IPL இருக்கா, BBL இருக்கா, ICBL இருக்குதா, ஸோ அங்கே எல்லா பக்கமே லீக்ஸ் நடக்கும் இல்லை கைஸ். அங்களுடைய வின்னர்ஸ் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஐ மீன் இப்போ IPL பார்த்தீங்கன்னா வின்னர் யாராக இருந்தாங்கோ அந்த டீம், ஐ மீன் இந்த வருஷம் யார் வின்னர் ஆகாங்கோ அவங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ 11 பீப்புள்ஸை சாவடிச்சாங்களே அவங்க. அண்ட் BBL யார் வின்னர் ஆனாங்கோ அந்த 100s தான் வின்னர் யார் ஆக போகிறாங்க அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க. நாங்கள் வைட்டாலிட்டி பிளாஸ்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ECB. அதே மாதிரி நிறைய லீக்ஸ் எடுத்துன்னு வர போகிறாங்க. பட் ஓன்லி வின்னர்ஸ் ஆர் அலோட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லைக் ஒரு SA20 லீக்லேருந்து கொண்டு வரதா இருக்கட்டும், டெக்ஸஸ் சூப்பர் கிங் ஐ மீன் MLCயில் கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே வின்னர்ஸ் மட்டும் வந்து எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இது ஒரு புது ரூல்ஸ் ஆடாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 டீம்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு இருந்தாங்க. பட் எல்லா பக்கமே வின்னர்ஸ், IPL மட்டும்தான் 3 டீம்ஸ். பட் இப்போ அதை எடுத்து போட்டிருக்காங்க. மேபி பார்க்கலாம் கைஸ், ஏதாச்சும் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணி IPLக்காக எடுத்துன்னு வர போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் CSK பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கைஸ். பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPL 2025 உடைய வின்னராக சொன்னாங்க இல்லை 2026 உடைய வின்னராக சொன்னாங்க அப்படின்னு தெரியல. 2025 உடைய வின்னராக இருந்தால் கண்டிப்பாக CSK வர மாட்டாங்க அதில். பட் எங்கேயுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணல தட் இந்த வருஷத்துடைய வின்னர் தான் அங்கே கன்சிடர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் IPL முடிஞ்சிட்டுக்கு அப்புறமா தான் இந்த CL20 எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அந்த இயர் எண்டில் தான் இதை பண்ணுவாங்க. பிகாஸ் எல்லா ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட்டும் முடிஞ்சு அண்ட் நம்மளுடைய T20 வேர்ல்ட் கப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பண்ணுவாங்க. அண்ட் 2026 T20 வேர்ல்ட் கப், IPL இந்த மாதிரி T20 ஃபுல் பிஸி ஷெட்யூல் இருக்கும் போது CL20 லீக் அந்த மிட் மந்த்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக லாஸ்ட் இயர் ஐ மீன் டிசம்பர் அந்த மாதிரி நவம்பர் அந்த மாதிரி மந்த்ஸில் தான் பண்ண போகிறாங்க. இதை கைஸ் மெயினாக CL20 லீக் பற்றி இருந்த அப்டேட். ஓகே கைஸ், நம்மளோட 6 சீட்டிங் மான்ஸ்டரான டானவன் ஃபெரேராவா CSK அடுத்த வருஷம் ஆப்ஷனுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்லி இந்த கேள்வி எதுக்கு இடம்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானவன் ஃபெரேரா இந்த MLCயில் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது கைஸ். இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்கோரை எடுத்துன்னு போய் நிற்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துமே பர்ஃபெக்டாக பண்ணுறாரு டானவன் ஃபெரேரா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வரணும் அப்படின்னு தான் தோணும். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா கைஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறாரு. இன்னைக்கூட மேட்ச் ஐ மீன் நேற்று கூட மேட்ச் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 9 பாலில் கிட்டத்தட்ட 37 ரன்ஸ் எடுத்துன்னு வந்தார் டானவன் ஃபெரேரா. 5 6 கைஸ், 4 11 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணும்போது யார் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். CSK கொண்டு வராங்களா அப்படின்னு டைரெக்டாக பார்த்துடலாங்க. CSK டெஃபினட்டாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் கான்வெல் ரச்சின் 2 பேரில் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துன்னு வரதுக்கான இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க CSK. பிகாஸ் நம்மளுக்குமே டெவால் பிரவிஸ்க்கு ஒரு பேக்கப்பாக வேணும். அவர் வந்த இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரு போலிங் ஆப்ஷனுமே டானவன் ஃபெரேரா அண்ட் கீப்பர் ஆப்ஷனுமே. அண்ட் ஐ மீன் அவர் ஸ்பின்னை போடுவார். மேபி செப்பாக் கண்டிஷன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் டானவன் ஃபெரேரா. ஸோ ஓகே, TSKல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ TSKல இஸ் த ரீசன் ஃபார் வினிங் திஸ் மேட்ச் அப்படின்னு சொல்ல. இந்த மேட்ச் கிடையாது, எந்த மேட்சஸில் இருந்தாலும் நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ டெவால் பிரவிஸ் CSKக்கு எப்படி அந்த ஸ்கோரை GT மேட்ச் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் நடந்துச்சுல கைஸ், அந்த மேட்ச்சை 200 வர ஸ்கோர் கிட்டத்தட்ட 235 எடுத்துன்னு போய் நிறுத்தினார். ஸோ அதே மாதிரி TSKக்கு டானவன் ஃபெரேரா மாறி நிற்கிறார் இப்போதைக்கு. JSKலும் எப்படி இருந்தார், டானவன் ஃபெரேரா இருக்கார், TSKலும் இருக்கார். வை நாட் ஃபார் CSK அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் பேக்கப் செம்மையாக இருக்க, தரமாக இருக்க கைஸ். ஸோ மேபி ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஈவன் CSK வர 11க்குள்ளே ப்ளே பண்ண வைக்கலாம் இஃப் துபே அந்த ஒரு ப்ராப்பர் போலிங் ஆப்ஷனை கிடைச்சிருந்தா. பட் CSK மேபி டானவன் ஃபெரேராக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்ப
போகிறாங்க. கண்டிப்பாக பிட்டை எதிர்பார்க்கலாம் கைஸ் டேனோவன் ஃபெரேராக்கு அடுத்த வருஷம் IPL 2026 ஆப்ஷனில் சிஎஸ்கே கிட்ட இருந்து. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே பற்றி அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதிட்டுப்போங்க கைஸ். இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.